अस्मत्कुरुसमारम्भां यतिशेखरमध्यमां लक्ष्मीवल्लभपर्यन्तां वन्दे गुरुपरम्पराम् ஆழ்வார்கள் வாழி அருளிச் செயல் வாழி தாழ்வாதுமில் குறவர்தாம் வாழி ஏகழ்வாறுமுய்ய அவர்கள் உரைத்தவைகள்தாம் வாழி செய்யமறை தன்னுடனே சேர்ந்து. திருமழிசை எனும் ஊரிலே பிறந்தபடியினாலே திருமழிசை ஆழ்வார் என்றே திருநாமமுடையவராக விளங்கிய ஸ்ரீ பக்தி சாரர் பேயாழ்வாராலே திருத்தி பணிகொள்ளப்பட்டு பரம வைஷ்ணவராக மாறினார். அவர் ஸ்ரீ வைஷ்ணவ சித்தாந்த தத்துவங்களை எல்லாம் உள்ளபடி உணர்ந்து அந்த எம்பெருமானவருக்கு அருளின மயர்வர மதிநலமத்தாலேயும் பேயாழ்வாருடைய கட்டாட்சத்தாலேயும் அவர் தத்துவங்களை எல்லாம் உள்ளபடி உணர்ந்தார். அப்படி உணர்ந்தவர் அந்த தத்துவங்களை எல்லாம் தாம் அருளி செய்த திவ்ய பிரபந்தங்களிலே தெரிவிக்கின்றார். அதிலே திருச்சந்த விருத்தம் என்கின்ற திவ்ய பிரபந்தத்திலே அவர் அருளி செய்யக்கூடிய பாசுரங்கள், அதிலேயும் தொடக்கத்திலே இருக்கக்கூடிய பாசுரங்கள் அத்தனையும் அப்படியே தத்துவ மயமாக அமைந்திருக்கின்றன. அதிலே 6வது பாசுரத்திலே திருமழிசை ஆழ்வார் என்ன அருளி செய்கிறார் என்றால், இந்த உலகத்தை எல்லாம் தாங்குகிறவன் பகவான் தான். உலகத்திலே பெருத்த பொருள்கள் என்று யாவை சொல்லப்படுகின்றனோ, மலைகளோ கடலோ அல்லது இன்னும் உள்ள பரமாகாசம் என்று சொல்லப்படுகின்ற பரமபதம் முதலான இடங்களோ எல்லாமுமே அந்த எம்பெருமானாலே தாங்கப்படுபவை. எல்லாவற்றுக்கும் ஒரே ஆதாரமாய் இருக்கிறவன் பகவான் ஸ்ரீமன் நாராயணன் தான் என்று அந்த பகவானுடைய பெருமை, அவனுடைய அந்தர்யாமித்துவம். அந்தர்யாமித்துவம் என்றால் அந்தந்த பொருள்களுக்குள்ளே அவன் உறைந்து, அந்தஹா சன் உறைந்து கொண்டு யமயதி அவற்றை நியமித்து நடத்துகிறான். ஆகையினாலே அவனுக்கு அந்தர்யாமி என்று பெயர். எப்படிப்பட்ட பொருள்களை எல்லாம் தாங்குகிறான் என்றால் அதை 6வது பாசுரத்திலே அழகாக காட்டுகிறார் திருமழிசை ஆழ்வார். நாகமேந்து மேரு வெற்பை நாகமேந்து மண்ணினை நாகமேந்து மாகமாக மாகமேந்து வார்புணல் ஆகமேந்து மங்கள் நீயோர் வாயுவைந்தமைந்து காத்து ஏகமேந்து நின்ற நேர்மை நின்றனே இயன்னதே. இந்த பாசுரத்திலே நாகமேந்து என்ற சொல்லானது பலமுறை பயின்று வருகிறது. இதில் முதல்ல சம்போதனம், எம்பெருமானை பார்த்து அவர் சொல்லக்கூடிய ஒரு விழி, அது 3வது வரியிலே இருக்கிறது. நாகமேந்து மாகா என்றால் நாகத்தினாலே ஏந்தப்பட்ட ஆகத்தை உடையவனே என்று பொருள். அதாவது நாகம் என்றால் அந்த இடத்திலே திருவனந்தாழ்வானாகிற அரவு பாம்பு, அந்த நாகம்தான் இங்கே குறிக்கப்படுகிறது. ஆக நாகம் ஏந்தும் ஆகம், ஆகம் என்றால் அவனுடைய திருமேனி. ஆக பாம்பினாலே தரிக்கப்பட்ட ஆதிசேஷன் என்கிற திருவனந்தாழ்வான் என்கிற பாம்பினாலே அப்படி தாங்கப்பட்ட தரிக்கப்பட்ட திருமேனியை உடையவனே என்று நாகமேந்துமாக என்று அவனை விழித்தவர். அவன் எதையெல்லாம் தாங்குகிறான் என்றால் அதை வரிசையாக தெரிவிக்கிறார். நாகம் ஏந்து மேரு வெற்பை. நாகம் என்கிற வடமொழி சொல், அதற்கு ஸ்வர்க்கம் என்பது பொருள். மேலுலகம், இந்திரனாலே ஆளப்படுகின்ற ஸ்வர்க்கம் நாகலோகம் என்று வடமொழியிலே தெரிவிக்கப்படும். அப்போ முதல்ல அந்த நாகலோகம் நாகமேந்தும் மேருவெற்பை என்று, அதாவது என்னன்னா அந்த சொர்க்கலோகத்தையும் தரிக்கிறது எது என்றால் அதுதான் மேருமலையாம். அதாவது வடதிசையினுடைய கோடியிலே இமயமலைக்கும் அப்பாலே இருக்கக்கூடிய ஒரு உயர்ந்த மலையாக புராணங்களிலே சொல்லப்பட்டிருக்கின்றன. அது பொன்மயமான மலை என்றெல்லாம் சொல்லுகின்றார்கள். அந்த மலை இப்பொழுது நம்முடைய கண்ணுக்கு தெரிவதில்லை என்றாலும் அது மிக உயர்ந்த மலையாக புராணங்களிலே போற்றப்பட்டிருக்கிறது. அந்த மலைக்கு மேலேதான் அந்த சொர்க்கலோகம் இருக்கிறதாம். ஆகையினாலே இவர் என்ன தெரிவிக்கிறார் என்றால், சொர்க்கலோகத்தை தாங்குகின்ற மேருமலை என்கிறதை நாகமேந்தும்
மேருவர் நாகம் என்றால் சொர்க்கம், அதை தாங்குகின்ற மேரு வெற்பை. என்னால் அந்த மேரு வெற்பு மேருமலைக்கு இவன் எப்படி இருக்கிறான் என்றால் ஆதாரமாக இருக்கிறான் என்று சொன்னார். அதற்கு பிறகு நாகமேந்தும் மண்ணினை, நாகம் ஏந்தும் மண் என்கிறதுக்கு நாகம் என்பதற்கு இரண்டு வகையான பொருள் கொள்ளலாம் இந்த இடத்திலே. நாகம் என்றால் ஒன்று பாம்பு என்று ஒரு பொருள் உண்டு வடமொழியிலே, நாகம் என்கிற சொல் நாகஹா என்கிற சொல்லுக்கு. அதே போல நாகஹா என்கிற சொல்லுக்கு வடமொழியிலே யானை என்றும் பொருள் உண்டு. இங்கே இரண்டையுமே கொள்ளலாம். அதாவது இந்த பூமியை திருவனந்தாழ்வான் என்கிற நாகம் ஆதிசேஷன் தான் தாங்குகிறான் என்று புராணங்களிலே சொல்லப்பட்டிருக்கிறது. அது மட்டுமல்ல, 8 திக்குகளிலே 8 யானைகள், எண் திசை கயங்கள் என்று சொல்லுவார்கள். அப்படி யானைகள் இந்த பூமியை தாங்குகின்றன என்றும் சொல்லப்படுவதுண்டு. அப்பொழுது நாகமேந்து மண்ணினை என்றால் நாகமான ஆதிசேஷனாலே ஏந்தப்படுகின்ற மண், அதையும் தாங்குகிறான் பகவான். அல்லது நாகம் என்று சொல்லப்படுகின்ற அந்த திக்கஜங்கள், யானைகளாலே தாங்கப்படுகின்ற மண், பூலோகம் பூமி, அதையும் தாங்குகின்றான் என்ன அப்படியும் பொருள் கொள்ளலாம். ஆக நாகமேந்தும் மேரு வெற்பை சொர்க்கலோகத்தை தாங்குகிறான், பூலோகத்தையும் எம்பெருமான் தான் தாங்குகின்றான். அதற்கு மேலே மாகமேந்தும் வார்புனல், மாகம் என்றால் ஆகாசத்திற்கு மாகம் என்று பெயர் உண்டு. அந்த மாகம் ஏந்து வார்புனல் என்றால் ஆகாசத்தாலே தரிக்கப்பட்ட வார்புனல், பெருகுகின்ற சிறந்த கங்கை, அதையும் எம்பெருமான் தான் தாங்குகின்றான். அதற்கு மேலே மாகமேந்து மங்குல் என்றால் அந்த ஆகாசத்திலே உலாவுகின்ற மேகங்கள், அதையும் பகவான் தான் தாங்குகின்றான். ஓர் தீ என்னால் நெருப்பு, இந்த இடத்திலே அது வைஸ்வானராகினியை குறிக்கின்றது என்று வியாக்கியானத்திலே காட்டியிருக்கிறார்கள். அப்படிப்பட்ட அந்த தீயையும் எம்பெருமான் தாங்குகின்றான். அதற்கு மேலே 5 வாயு என்று பஞ்சவிருத்தி பிராணன்கள் என்று சொல்லுவார்கள். பிராண அபான உதான சமான என்றெல்லாம் சொல்லப்படுகின்ற பஞ்சவிருத்தி பிராணங்கள், இதெல்லாம் தத்துவங்கள். அது அத்தனையும் திருமழிசைப்பிரான் அப்படியே நமக்கு காட்டி அருளுகிறார். 5 வாயு, மாகமேந்து மங்குல் தீ, ஓர் 5 வாயு என்று இவையற்றையெல்லாம் அமைந்து காத்து என்றால் இவற்றையெல்லாம் நன்றாக பொருந்தி ரட்சித்தருளுகிறான் எம்பெருமான். அதாவது சொர்க்கலோகம் என்ன, பூலோகம் என்ன, பரமாகாசம் என்ன, பரமபதம், மாகம் என்னால் பரமபதம் என்ற பொருளும் உண்டு. அதே போல மாகம் ஏந்து வார்புனல் என்று அந்த கங்கா நதி என்ன, ஆகாசத்தில் இருக்கிற மேகங்கள் என்ன, தீ வைஸ்வானர அக்னி என்ன, அதற்கு மேலே பஞ்சவிருத்தி பிராணன்கள், இவையற்றையெல்லாம் ஏகமேந்தி நின்ற நீர்மை. ஏகம் என்னால் ஒருத்தனே என்று பொருள். ஒருத்தனே இவை அத்தனையும் தரிக்கிறான் என்ற பொருள். நின்கணே இயன்றது, உன்னிடத்திலேயே அன்றோ இருக்கிறது, வேறு யாரிடத்திலே இருக்கிறது? இத்தனை வஸ்துக்களையும் அப்படி தாங்குகின்ற ஒரு தன்மை உன்னை தவிர வேறு யாரிடத்திலும் இல்லை என்று இந்த பாசுரத்திலே ஆழ்வார் அற்புதமாக தெரிவித்தவர். உடனே அடுத்த பாசுரத்திலே என்ன தெரிவிக்கிறார் என்னால் இதே போன்ற மற்றொரு அர்த்தத்தை தெரிவிக்கிறார். எல்லாரும் எம்பெருமானாலே தாங்கப்படுபவர்கள் ஆகையினாலே அந்த பகவானை யார்தான் துதிக்க வல்லார் என்று 7வது பாசுரத்திலே தெரிவிக்கிறார். 12 மூர்த்தியாய் உறக்கமோடு உணர்ச்சியாய் 12 காலமாகி வேலை ஞாலமாயினாய் 12 தேயுமாகி ஆயனாயமாயனே 12 கண்ணினான உன்னைய தவல்லனே. மிக அழகாக இந்த பாசுரத்தில் என்ன தெரிவிக்கிறார்? முதலிலே தெரிவிக்கிறார் 1-2 மூர்த்தியாய். 1-2 மூர்த்தி என்றால் 3 மூர்த்தி என்பது பொருள். அதாவது உலகத்தை படைத்தல், காத்தல், அழித்தல் என்கின்ற செயல்களுக்காக தானே பிரம்மாவினிடத்திலே பிரம்மாவை படைத்து அந்த பிரம்மாவுக்கு அந்தர்யாமியாக தானே இருந்து உலகத்தை எல்லாம் தானே படைக்கிறானாம். அதே போல ருத்ரனை படைத்து அவனுக்கு அந்தர்யாமியாக இருந்து இந்த உலகத்தை அழிக்கிறான். தன்னையே விஷ்ணு என்கிற அவதாரத்தை செய்து கொண்டு இந்த உலகத்தை எல்லாம் காக்கிறான். ஆயினாலே 3 தொழில்களையும் இவனே புரிகிறான் என்கிறபடியினாலே 1-2 மூர்த்தியாய் என்று தெரிவிக்கின்றார். அரி அயன் அரணன உலகழித்து அமைத்து உளன் என்று நம்மாழ்வார் திருவாய்மொழியிலே தெரிவிக்கிறார். ஆஹா, பகவானே அப்படி 3 மூர்த்திகளாக இருக்கிறான்.
ஒன்றிரண்டு மூர்த்தியாய், அதற்கு மேலே உறக்கமோடு உணர்ச்சியாய். உறக்கம் என்னால் நமக்கு தூக்கம் வருகிறது, அதுதான். உணர்ச்சி என்னால் விழிப்பு. ஆனால் இங்கே உறக்கம் என்கிறது அறியாமை அஞ்ஞானத்தையும், விழிப்பு என்கிறது ஞானத்தையும் தெரிவிக்கிறது. ஆஹா, நமக்கு கர்ம பயனாக, கர்மத்தின் பயனாக அறியாமையை விளைக்கிறவனும் பகவான் தான். நமக்கு தன்னுடைய அருளாலே ஞானத்தை கொடுப்பவனும் பகவான் தான். ஆகினாலே ஒன்னிரண்டு மூர்த்தியாய் உறக்கமோடு உணர்ச்சியாய், ஒன்றிரண்டு காலமாகி. ஒன்றிரண்டு காலம் என்றால் முக்காலம், நிகழ்காலம், இறந்த காலம், எதிர்காலம் என்கிற 3 காலமாயும் இருப்பவன் பகவான் தான். ஒன்றிரண்டு காலமாகி வேலை ஞாலமாயினாய். சமுத்திரத்தாலே சூழப்பட்ட இந்த உலகத்துக்கெல்லாம் அந்தர்யாமியாய் இருக்கிறவனும் அந்த வேலை ஞாலம், ஞாலத்தையும் தாங்குபவன் பகவான் தான் என்று தெரிவித்தார். அதற்கு மேலே ஒன்றிரண்டு தீயுமாகி, 3 விதமான அக்னிகள் என்று சொல்லப்பட்டிருக்கின்றன. அந்த தீ 3 தீயுமாக இருக்கிறவனும் பகவான் தான் என்று தெரிவித்தார். இதெல்லாம் அவனுடைய மேன்மை. அதற்கு மேலே முடிவாக என்ன தெரிவிக்கிறார்? அப்படிப்பட்ட ஒன்றிரண்டு மூர்த்தியாய் ஒன்றிரண்டு காலமாய் என்று சொன்னவன், அப்படிப்பட்ட உயர்ந்த மேன்மையுடைய பகவான் ஒரு ஆயர் குலத்திலே வந்து பிறந்து பசுக்களை எல்லாம் மேய்த்தானே, அது அவனுடைய எளிமையை சொல்லுகிறது. அதையும் சொல்லுகிறார். ஒன்றிரண்டு தீயுமாகி ஆயன ஆயமாயனே என்று ஆயன் என்னால் அவனுடைய சௌலபியத்தை சொல்லி, அப்படிப்பட்ட உன்னுடைய பெருமையை ஒன்றிரண்டு கண்ணினானும் உன்னையே தவல்லனே. ஒன்றிரண்டு கண்ணினான் என்றால் 3 கண்களை உடையவனான முக்கண்ணனாகிற சிவபெருமான், அவனும் கூட உன்னை துதிக்க வல்லவனோ அன்று. அவனாலும் உன்னை துதிக்க முடியாது, அவனுடைய நாவுக்கும் அடங்காததன்றோ உன்னுடைய பெருமை என்று இந்த பாசுரத்திலே அந்த எம்பெருமானுடைய பெருமையை ஆழ்வார் வர்ணிக்கிறார். இன்னும் ஆழ்வாருடைய அனுபவம் நெடுக தொடர்கிறது. தொடர்ந்து அனுபவம்.